welcome the Rockstar DMC! இவளுக்கு திருத்தாளி கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கான். அதுக்குள்ள கையை களுமா மாட்டிக்கிட்டதுனால 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ, ஆதி மேல எந்த தப்பும் இல்ல. எங்களை நம்புங்க. ஆதி என்னோட ஃப்ரெண்ட். அவனை அசிங்கப்படுத்தாதீங்க. இதுக்குதான் இந்த ஃப்ரெண்ட் கிரண்டெல்லாம் வேணாம்னு சொன்னேன். இப்ப பாரு, ஏன் முன்னாடியே உன்னை தப்பா பேசுறாங்க. மாப்ள, உங்களுக்கு மதிய பத்தி எங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும்ல. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க மாப்ள. இத்தனை நாள் ஏமாந்தது போதும். இனிமேல் நான் ஏமாற மாட்டேன். மாப்ள, நீங்களும் என் பொண்ணு சந்தேகப்படுறீங்களா? யோ, அவன் கையில தாலியோட தனியா வந்திருக்கான். நீ என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, அவன் தனியெல்லாம் வரல, கூட நானும் வந்திருக்கிறேன். என் தம்பி கையில தாலி யாருக்காக வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? வேண்டாடா, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். ஏய், பின்ன என்னடா ஆளாளுக்கு உன்னை தப்பா பேச இருப்பாங்க, என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அண்ணே, ஏற்கனவே இங்க நடக்கிற குழப்பெல்லாம் போதும்ண்ணே. புதுசா எந்த குழப்பமும் வர வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. மதி, என்னடி இதெல்லாம்? ஆளாளுக்கு உன்னை தப்பு தப்பா பேசுறாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேனே. என் பொண்ண தப்பா சொல்றவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்கள இந்த கடவுளை தண்டிப்பாரு. ஆமா, இவங்களுக்கு இவங்க பொண்ண பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி சாப விடுறாங்க. ஏமாளி மாப்பிள கிடைச்சிட்டான்னு வளைச்சு போட பாத்தீங்க. இப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல. ஐயோ சமந்தி, மகள் பாருடி, எங்களை எப்படி பேசுறாங்கன்னு பாரு. பாட்டி, நீங்களாவது எங்களை பத்தி சொல்லுங்க பாட்டி. நானும் ஆதியும் அப்படியே பாட்டி பழகணும். அம்மா, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்மா. எனக்கு இவங்கள பத்தி நல்லா தெரியும்மா. பாட்டி, நான் பேசிக்கிறேன் பாட்டி. இங்க பாருங்க, அர்ஜுனோட கேரக்டர் இங்க யாருக்கும் பிடிக்கல. அதனால கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக எனக்கும் மதிக்கும் கான்டாக்ட் இருக்குலாம் பழி போடாதீங்க. மதி ரொம்ப நல்லவ. அவளை தயவு செஞ்சு யாரும் தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். யோ, ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசிக்கிட்டு தானே இருந்த. அதை நாங்க 2 பேரும் கேட்டுட்டு தான் இருந்தோம். மணமேடை வரைக்கும் வந்துட்டு தப்பா எந்த முடிவு எடுத்துட கூடாதுன்னு உன்னை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். என்னத்த ஃபாலோ பண்ண? என்னத்த ஃபாலோ பண்ண? ஆரம்பத்துல இருந்தே ஒட்டுமொத்த குடும்பமும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, இல்ல ஃபாலோ பண்ணாங்களா? சும்மாரு. இவன் மைக்க புடிச்சு பாடும்போதே இவ அப்படியே அழுதுகிட்டு நின்னா. எனக்கு அப்பவே சந்தேகம் அதிகமாச்சு. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. என் தம்பி இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சதுனால இவளுக்காக இவ்வளவு பொறுமையா இருந்தோம். அது பொறுமைக்கு எங்களுக்கு இப்போ சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாதுங்க. அவன் இவனை லவ் பண்ணவே இல்லைங்க. இதோ இவன் தான் தேவையில்லாம அவகிட்ட பேசி என் பொண்ணுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பாக்குறான். என் பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு சந்தேகப்படாதீங்க. மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள்ள. மதி நல்லவன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. யோ, சும்மா இருங்க. எல்லாமே தெரிஞ்சு உங்க பொண்ண என் மாப்பிள்ள தலையில கட்ட பாத்திருக்கீங்க. உங்களை நம்பணும் பாருங்க, எங்களை நாங்களே அடிச்சுக்கணும். பத்திரிக்கை அடிச்சு மணமேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி என் மாப்பிள்ளைய உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஐயோ கடவுளே, என் பொண்ணை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே.